ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் சைடில் அவங்க நிறைய எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்குது, நிறைய அன்பு இருக்குது. பட் அது அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அன்பு மட்டும் இல்லை, அவங்க சைடில் நிறைய விஷயத்த உங்ககிட்ட வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களால அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. மேபி உங்கள் பர்சன் வந்து ரொம்ப காம் டைப்பாக இருக்கலாம். ஸோ அவங்களால அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லவ்வாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நோ, என்னால் இப்போதைக்கு உன்னிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்திங் ஏதாவது பிளாக்கேஜஸ் கூட இருக்கலாம். 2 பேருக்குள்ள ஒரு பிளாக், அன்பிளாக் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இல்லை அதர் பர்சன் டிஸ்டர்பன்ஸ்னால, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் கூட இருக்கலாம். அவங்களால இப்போதைக்கு உங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மேபி இவ்வளோ நாள் அவங்க உங்கள புரிஞ்சுக்காம ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்துரலாம். உங்கள ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க உங்கள புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி உங்கள ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இனிமே அவங்க உங்கள மாதிரி உங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. யூ ஹேவ் ட்ரிகர்ட் மீ. ஸோ நீங்கள் பேசுகிற ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவை டச் பண்ணுது. இல்லை பாஸ்ட் விஷயத்த அவங்கள மறுபடியும் ரிமெம்பர் பண்ண வைக்குது, தேவையில்லாத விஷயத்த. ஸோ அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்கள ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணுது, கோவத்தை உண்டாக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பேசுகிற விஷயத்த வந்து நீங்கள் பார்த்து பேசுங்க. ஸோ அது இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். ஸோ அவங்க தனிமையாக இருக்க விரும்பலை. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் சொல்கிறாங்க. பட் சிச்சுவேஷன் காரணமாக அவங்களால பேச முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க உங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு உன் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்கை வெளிக்காட்ட முடியாது, நான் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் என்னால் இப்போதைக்கு வெளிக்காட்ட முடியாது, நான் அதை என்கிட்ட பத்திரமா தான் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஈகோனால் கூட இருக்கலாம், இல்லை அதர் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் அந்த ரகசியமாக தான் இருக்கிற போகிறாங்க, பெருசாக அந்த ஃபீலிங்ஸை வெளிக்காட்டாமல் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.